வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு நடனக் கலைஞர பத்தி பார்க்கலாம். இந்த ஆசிரியர் எங்களுக்கு சின்ன பொண்ணுலேருந்து இந்த பொண்ண தெரியும்னு வச்சுக்கங்களேன். ரொம்ப நாளா எங்க அக்காகிட்ட பள்ளிக்கூடம் படிச்சாங்க. ஆசிரியரா இருந்தாங்க எங்க அக்கா. உண்மையிலேயே இந்த பொண்ணு கடின உழைப்பால் உயர்ந்திருக்கிறாங்கன்னு நீங்க பார்க்கலாம். இவங்க கூட இருக்கவங்கலாம் பாருங்க, எவ்வளோ பெரிய ஆளுங்க. அரசியலாகட்டும், சமூகமாகட்டும், இப்படியெல்லாம் உயர்ந்தவங்கள கூட நின்னு புகைப்படம் எடுத்திருக்காங்க, பார்க்குறீங்க நீங்க. இந்த பொண்ணு முதல்ல நடன நிகழ்ச்சி ஆரம்பிக்கல 2 பேத்த வச்சு ஆரம்பிச்சு, இவ்வளவு கடின உழைப்பால் கிட்டத்தட்ட இப்ப பாருங்க எத்தன ஸ்டூடண்ட் வச்சு ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பாருங்க. உழைப்பு தான் காரணம். உழைப்பால் உயர்ந்தவங்கள நாம என்னைக்கும் பாராட்டணும். பாராட்டாம இருக்கவும் முடியாது. உழைப்பு தான் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு காரணம். உழை, உழைப்பீர், உழைத்துக் கொண்டே இருப்பீர். உழைத்தால் அயராது உழைத்தாய் உயர்நிலை அடைந்தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உயர்நிலையை இன்றைக்கு அடைந்திருக்காங்க ஜாஸ்மின் அவர்கள். இந்த ஜாஸ்மின் அவர்களை பற்றி சொல்லணும்னா, சாதாரண நிலையிலிருந்து விடாமுயற்சியால் இவ்வளவு பெரிய உயர்வு அடைஞ்சிருக்கிறாங்க. நாம் சிந்துகின்ற ஒவ்வொரு வியர்வை துளியும் நம்ம வெற்றிக்கு வேர்களாக மாறும் என்பதில் ஐயமில்லை அப்படின்னு ஒரு கவிஞர் சொல்லியிருக்காரு. அந்த கவிஞருடைய வாக்கு தான் இன்னைக்கு இவ்வளவு சிறப்பாக வந்திருக்குது. நாம் சிந்துகின்ற ஒவ்வொரு உழைப்பும் கடின உழைப்பு. அது கடின உழைப்பு மட்டும் கண்டிப்பு இருந்தால்தான் இவ்வளவு பெரிய பயிற்சி பள்ளியை நடத்தி சிறப்பான முறையில் இந்த பயிற்சி பள்ளியை நடத்தி கொடுக்கும் ஜாஸ்மின் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்கிறோம். எங்கள் சின்ன வயசுலேருந்தே பார்த்ததுனால இந்த பொண்ணுடைய உயரத்தை நாங்கள் பார்க்க முடிகிறது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, பெரிய ஆளானவுடனே பத்திரிகையாளர்கள், திரைப்பட நடிகர்கள், பெரிய அறிவியலாளர்கள், அறிவியல் கண்டுபிடிப்பாளர்கள், அரசியல்வாதிகள் இவங்கெல்லாம் பார்ப்பாங்க. ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு சின்ன பையனாக இருந்தான்ப்பா பெரிய ஆள் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் பார்த்து வளர்ந்த இந்த ஜாஸ்மின் அவர்கள் இன்று உயரமான உயரத்தில் உச்சத்தில் இருக்கிறார் என்பது மிக மகிழ்ச்சி. எங்களுடைய அக்கா தான் சொல்லுவாங்க, என்னென்னா நாம் படித்த பொண்ணு நல்ல நிலைமையில் இருக்குது, ரொம்ப பாராட்டத்தக்கக்கூடிய விஷயம். என்றைக்கு ஒரு மனிதன் உயர்வான நிலைக்கு போகிறானோ அப்போ தன்னை பெற்றவர்களும் தான் கற்றுக் கொடுத்த ஆசிரியரும் தான் பாராட்டுவாங்க. அந்த பாராட்டை பெறக்கூடிய வகையில் இந்த ஜாஸ்மின் நடந்திருக்காங்க. அவருடைய நடன நாட்டிய நிகழ்ச்சி சிறப்பாக இன்னும் மேலும் மேலும் வளர எல்லாம் வல்ல இறைவனும் எங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் காடு பெருக்கி படையின் சார்பாக அவருக்கு நன்றி சொல்லி, அவர் கலைப்பயணம் தொடரட்டும் தொடரட்டும், பல வெற்றிகளை பெறட்டும் என்பது எங்களுடைய எண்ணம். நடக்கட்டும். ஒரு உயரத்தை அடையணும்னா எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். உயரத்துக்கு வந்தவங்களுக்கு தெரியும். கீழேருந்து மேலே வரப்போ எவ்வளவு இடைஞ்சல்கள், எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு உழைப்புகள் இருந்தால் தான் இப்படி வளர முடியும். இந்த துறை மட்டுமல்ல, எல்லா துறையும் இப்படித்தான். துறையில் வளர்ந்தவர்கள் எல்லாம் இப்படித்தான். நன்றி, வணக்கம். கலைஞர்கள், படைப்பாளிகள் இவங்களுக்கெல்லாம் தங்களுடைய செயலுக்கு அங்கீகாரம் வேணும்னு ரொம்ப விருப்பப்படுவாங்க. அதை போலத்தான் இந்த ஜாஸ்மின் அவர்களும் அவருடைய பணி மேலும் மேலும் தொடரட்டும். இது பார்த்தீங்களா, பானை மேலே ஆடுற காட்சி. இப்படியெல்லாம் தன்னுடைய பயிற்சியாளர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்து இவ்வளவு பெரிய நடனக் கலைஞர்களை உருவாக்கிய ஜாஸ்மின் அவர்களுக்கு எங்களுடைய காடு பெருக்கி படையின் சார்பாகவும் பார்த்து கொண்டிருக்கும் லட்ச சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் பணி உயரட்டும் உயரட்டும்.